ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்குறது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் தாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட கட்டிடக்கலையும் குதிரைகளால் இழுத்துச் செல்லப்படும் தேர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட கோயில்கள் கரக்கோயில் என்று அழைக்கப்படுதுங்க. தமிழ்நாட்டில் கரக்கோயில் வகையைச் சேர்ந்த ஒரே கோயில் இதுதாங்க. இது தேர் வடிவிலான கருவறையின் ஒரு சக்கரம் விநாயகரால் அழுத்தி பூமியில் புதைந்திருப்பது போன்ற சிறப்பு அமைப்பாக உள்ளதுங்க. இது திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகிய நாயன்மார்களால் தேவார பாடல் பெற்ற சோழநாடு காவிரி வடகரை தலத்தில் 34வது தலமாக இருக்குங்க. இங்கே அமிர்த கலசத்தை எடுத்து சென்ற விநாயகர் அதை கீழே வைத்துவிட்டு சக்கரத்தை மிதித்து ஆரவாரம் செய்ததால் இங்குள்ள விநாயகர் ஆரவார விநாயகர் என்று அழைக்கப்படுதுங்க. இங்குள்ள அம்மன் சோதி மின்னம்மை முப்பெருந்தேவியரின் அம்சமாக இருக்கிறாங்க. காலையில் வீணையுடன் சரஸ்வதியாகவும், பகலில் யானையுடன் லட்சுமியாகவும், மாலையில் துர்க்கையாக சூலாயத்துடன் அலங்கரிக்கப்பட்டு வருதுங்க. இங்குள்ள மூலவர் சிவலிங்கம் நவபாசனத்தால் செய்யப்பட்டதாக உள்ளதுங்க. இங்கே நவகிரகங்கள் சிவனை வழிபடுவதாக ஐதீகம். அதனால் ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிரகத்துக்கு உரிய வண்ணமுடைய சிவபெருமான் அலங்கரிக்கப்படுகிறாங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள முருகனுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்தால் சிறப்புங்க. மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் சூரிய உதயத்தின் போது லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுவதும், ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் போது இரவில் சந்திர ஒளி சுவாமி மீது விழுவதும் தனி சிறப்புங்க. இங்கே தசபுஜ ரிஷப தாண்டவ மூர்த்தி தரிசனம் பிரதோஷ காலத்தில் மட்டுமே கிடைக்குங்க. இது ராஜேந்திர சோழனால் வடக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கடலை கடந்தபோது கிடைத்த அமிர்தத்தை விநாயகரை வணங்காமல் தேவர்கள் பருகச் சென்றதால் விநாயகர் அமிர்த கலசத்தை எடுத்து சென்றதாகவும், அப்போது ஒரு துளி அமிர்தம் இங்கு விழுந்து சுயம்பு லிங்கமாக தோன்றியதாகவும் தல வரலாறு கூறுதுங்க.